ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்ற கிளம்பியாச்சு. நம்ம எங்கே போயிட்டோன்னா கல்வராய மலைக்கு ட்ரிப்பு கிளம்பிட்டோம். நான், சரத்து, ஜிஎஸ்கே மொபைல்ஸ் அண்ட் பேட்ரி, கணேஷ்குமார் என்கிற பேட்ரி அமேசான் கம்பெனி வச்சுருக்காரு. அவர் கூட ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. கல்வராய மலைக்கு ட்ரைவ் பண்ண சரத்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். எல்லோரும் ஜாலியாக ஃபன் பண்ணி பேசிகிட்டே கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. அப்படியே போயிட்டே இருந்தோம். ஜாலியாக என்ஜாய்மெண்ட். 10 நைட்டு போட்டாலும் ஃபஸ்ட் எடுத்து போகிற இடத்துல ஏதாச்சும் ஒன்று எடுத்து பிச்சு வேலை போட்டு வேண்டியது. ஒன்றுமே கொட்டை தான் செய்யலாம். கொட்டை எனர்ஜி கொட்டையை மூணுமா? போகிறா ஒன்று அடிச்சு விடு. அவர் தான் கேட்கல. நல்லா வேலை. இப்போ ஒன்று மட்டும் கறி டைம் கற்பனை மனுஷன் ட்ரை பண்ணல. வேணாம் நமக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னா, எங்கே போகிறீங்க? எங்கே போகிறோங்க? எங்கே போகிறோமோ தெரியல. போயின்னு இருக்கிறோம். இருக்கோம். காவியாமா? காவியமா? ஏதோ காவியமா? அதை பார்க்க போகிறோம். காவியத்தை பார்க்க போகல, காவியம் ஃபால்ஸை பார்க்க போகிறோமா? சரிங்க, காவியம் ஃபால்ஸை பார்க்க போகிறோம். கொஞ்சம் தூங்கிட்டேன், தூக்க மயக்கத்தில். அதனால் தெரியல அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்ட்டு. போயிட்டே இருக்கோம். இன்னொரு 100 வருஷத்துல, ஏன் 80 வருஷத்துல கூட, 2100 கூட நம்ம இருக்க மாட்டோம். உங்களுக்கு சொர்க்கத்திலயோ நரகத்திலயோ நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க அங்க போய் உங்க குடும்பத்தோட ஹாப்பியா இருப்பீங்க. நீங்க கஷ்டப்பட்டு கட்டின வீட்லயோ கஷ்டப்பட்டு வாங்கின அபார்ட்மெண்ட்லயோ வேற யாரோ வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஏன் நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின காரோ பைக்கோ கூட பழைய இரும்பு கடைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க எடுத்து ரெடி பண்ணி ஓட்டிட்டு இருப்பாங்க. உங்க குடும்பத்திலேயே அடுத்தடுத்த வாரிசுக்கு நீங்க யாருன்னே தெரியாது. சொல்ல போனா உங்க பேர் கூட தெரியாது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வருஷம் போனா நீங்க அவங்க வீட்டுல ஒரு போட்டோ, அவ்வளவுதான். போட்டோவே இப்ப நிறைய பேர் வீட்டுல வைக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு 10-20 வருஷத்துல நம்ம இப்ப வாழ்ந்த வாழ்க்கையே வரலாறு ஆயிடும். எல்லாரும் தூக்கி போட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப பெரிய விஷயம் நினைச்சு மண்டையை குழப்பிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு தோணும். சின்ன சின்ன சண்டை சச்சரவெல்லாம் ஃப்ரீயா விட்டு போங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னொரு வாழ்க்கை கிடைக்குமோ தெரியாது. இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போயிட்டே இருங்க. காதுக்குள்ள வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு ஏண்டா டேய் எப்படிலாம் வெறுப்பேற்றலாம் பாருங்க. சூர்யா டென்ஷனான மோனை அதை விட்டு வெளில வர மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்க. அவ்வளோவே காட்டு வாழைப்பழத்தை காட்டு, வாழைப்பழத்தை காட்டு, வாழைப்பழத்தை காட்டுறா, வாழைப்பழத்தை காட்டுறா, வாழைப்பழத்தை காட்டுறா, வாழைப்பழத்தை காட்டு. 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது சூர்யா. இங்கே பாரு, இதுலேயும் பிரேக்கில் காலை வச்சுன்னே இருக்கிறேன். 50 கிலோமீட்டர் வேகம். ஆக்சிலேட்டரே விடல, நியூட்ரல் இது வண்டி. அறுபது கிலோமீட்டர் வேகம் வந்துச்சு. டர்னிங் போயிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடாகும், அந்த இறக்கும். அந்த இடம் பாரா ஸ்டெப்பாக இருக்குது. விவசாயம் பண்ணுறாங்க அந்த இடத்துல. விவசாயம் பண்ணுறது கொல்லிமலை கருப்புசாமி கோயில்